ரஷ்ய அதிபர் புதின் வரார் அப்படின்ன உடனே நிறைய எதிர்பார்ப்புகள், கேள்விகள் நம்ம பின்தொடர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய பாதுகாப்பை எந்தெந்த விதத்தில் உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இங்கே பிரதானமான கேள்வியே இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புதின் ஒரு நாட்டுக்கு போகிறாருன்னா அவர் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும், அவர் உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவ்வளவு ஏன் அவருடைய இயற்கை உபாதையை கழிக்க போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரஷ்யாவோட ஒரு முழு கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவருடைய பாதுகாப்பு சிக்கல்கள், அதில் எந்த குறைபாடுகளும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரஷ்யா தெளிவாக இருக்குது. அதுதான் காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் இங்கே டெல்லி வந்திருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புத்தினுடைய பாதுகாப்பு அப்படின்றது இரு நாடுகளுடைய கூட்டாண்மையில் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே ரஷ்யா தரப்பிலிருந்து இந்த பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த எஸ்பிபி படை ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி அவங்களுடைய ஃபெடரல் ப்ரொடெக்டிவ் சர்வீஸ்னு சொல்லப்படக்கூடிய எஃப்எஸ்ஓ என்ற அமைப்பை சேர்ந்த வீரர்களும் இருக்கிறார்கள். இது இல்லாமல் இந்தியா தரப்பிலிருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய என்எஸ்ஜி கமாண்டோக்கள், எஸ்பிஜே கமாண்டோக்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இதை குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யா தரப்பில் இருக்கக்கூடிய எஸ்பிபி கமாண்டோக்கள், ரஷ்யா தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா புத்தினை சுற்றி ஒரு உள்வட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கமாண்டோக்களாக இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அவங்கள மீறி தான் புத்தின் கிட்டேயே போக முடியும் அப்படின்ற அளவுக்கு மிகவும் வலுவான, அதிகம் பயிற்சி பெற்ற ஒரு ஏ கிரேட் செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அதனாலவே களம் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கிறது, அங்கே டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது இதிலிருந்தே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இங்கே இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய நம்மளோட டாப் கமாண்டர்ஸும் சரி, ரஷ்யா தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் சரி, புத்தினுடைய பாதுகாப்பை, இந்த பயணத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டும், நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் இன்றைய சந்திப்பு நமக்கு என்ன செய்தி சொல்ல காத்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்மிடையே வலுவாக எழுந்திருக்கிறது. இன்றைய நாளின் காட்சிகள் அதை உறுதி செய்யணும் நம்ம நம்புவோம். இப்போதைய சூழலில் அதிபர் புத்தினுக்கு இங்கே அதிபர் மாளிகையில், நம்ம குடியரசுத் தலைவர் மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் பாரம்பரிய மரியாதை வழங்கப்பட்ட பிறகு ராஜ்காட், அதாவது மகாத்மா காந்தியுடைய நினைவிடத்திற்கு ரஷ்ய அதிபர் புத்தின் செல்ல இருக்கிறார். அங்கே அவருக்கான மரியாதையை வழங்க இருக்கிறார். 11:30 மணி வாக்கில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வு முடிந்த உடனே பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச இருக்கிறார் ரஷ்ய அதிபர் புதின். இந்த சந்திப்பானது 2 மணி நேரம் நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த சந்திப்பு முடித்த உடனே ஒரு 1:50 என்ற மணி அளவில் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடியும் அதிபர் விளாடிமிர் புதினும். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 7 மணி அளவில் நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை ராஷ்டிரபதி பவனில் சந்திக்க இருக்கிறார் விளாடிமிர் புதின். ஸோ இன்றைய நாள் முழுக்கவே அவருடைய ஒவ்வொரு நகர்வுமே கண்காணிக்கப்பட்டு, ஒவ்வொரு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று இரவு 9 மணிக்கு ரஷ்யா செல்ல இருக்கிறார் புதின். ஸோ 2 நாள் பயணம்னு சொன்னாலுமே இது ஒரு 30 மணி நேரத்துக்குள்ள நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி நிரலாகத்தான் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி களம் புத்தினுக்காக காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னோம். புத்தின் தற்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறார் ராஷ்டிரபதி பவனுக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவருடைய வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது. அவரை வரவேற்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் புதின் வந்து இறங்க இருக்கிறார். Security. Side.
அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.